குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் 2024-2025 சீசன். இதில் என்ன மேட்ச் பார்ப்போன்னா பயர்ன் மியூனிக் வெர்சஸ் ஜிஎன்கே டைனமோ. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரே ஃபார்மேஷன் 4-2-3-1. அதில் பார்த்தீங்கன்னா பயர்ன் தான் பார்த்தீங்கன்னா ஹேவ் டாமினேட்டட் த பொசிஷன். மோஸ்ட் ஆஃப் த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வச்சுருப்பாங்க, பால் அதிகமாக வச்சுருப்பாங்க, நல்லா பாசஸும் விளையாடிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா சான்சஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பனிங் 2 சான்சஸ் க்ரியேட் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கோலை பார்த்தீங்கன்னா விஏஆர் மூலமாகவும் ரெஃபரி சோக் பண்ணிவிடுவாங்க ஆஃப் சைடுன்னு சொல்லி. அப்போ மூணாவது அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் ப்ளே பண்ணுவாங்க. உப்பமக்கானோ, மூசியாலா, கெனாப்ரி. அதில் கெனாப்ரி ஒரு அர்த்தமாக கோல் அடிப்பார். கோல் அடித்தது பார்த்தீங்கன்னா விஏஆர் செக் பண்ணுவாங்க திரும்பவும். அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டப்ப விஏஆர் பெனல்ட்டி செக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெஃப்ரி செக் பண்ணுவார். அதை பார்த்துட்டு பெனல்ட்டி தான் அப்படின்னு சொல்லி ஹாரி கேன் எடுப்பார். ஹாரி கேன் ஸ்கோர் பண்ணிவிடுவார். இதனால் 1-0 ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கெனாப்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக கிராஸ் கொடுப்பாரு. அதில் மூசியாவில் செஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா குரேரோ கொடுப்பாரு. குரேரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வாலி பண்ணுவார், கோல் ஆகிடும். அதையும் விஆர் செக் பண்ணிட்டு கோல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெனாப்ரி ஒரு கிமிச்சுக்கு பால் கொடுப்பார். கிமிச் அப்புறமா கிராஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஓலிஸை ஹெடர் பண்ணி 3வது கோலும் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் டைம் முடியும் போது டினமோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எடுப்பாங்க. ஜாக் ஆண்ட்ரவர் பார்த்தீங்கன்னா அப்புறமா மிட்ஃபீல்ட்லேருந்து ஓடி ரன் பண்ணி அவரோட டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ணி இன்டர்ப்ளே பண்ணி ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஓவர் த பார் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா டினமோ அட்டாக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பேக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டினமோ பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு கிராஸ் அடிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவர் டீம்மேட் அற்புதமாக ஒரு ஃப்ளிக் பாஸ் மாதிரி பண்ணி பெட்கோவிச் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் ஸ்கோர் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இன்டர்செப்ட் பண்ணி டினமோ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரூ பால் கொடுப்பாங்க. அவர் டீம்மேட் ஒஜிவாரா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பாலை பாக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு காமாக பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் போயிட்டு 3-2 அப்படின்ற மாதிரி ஸ்கோர் லைன் ஆக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிமிச் பார்த்தீங்கன்னா பயன் சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா அடிப்பார் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து. அது பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். பட் ரீபவுண்ட் கெயினுக்கு வரப்போ கெயின் ஸ்கோர் பண்ணி ஸ்கோர் லைனில் பார்த்தீங்கன்னா 4-2 ஆக்குவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல் பயன் அடிப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிஸ் கெயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ப்ளே நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூசியாலாக்கு பார்த்தீங்கன்னா பால் போகும் த்ரூ பால் மாதிரி. பட் அவர் அட்டம் பண்ணுறதுக்குள்ளே கோல் கீப்பர் தடுத்துருவார். பட் ரீபவுண்ட் பார்த்தீங்கன்னா ஓலிசேக்கு அவர் கோல் போட்டுருவார். 5-2 ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண சான்ஸ் கிடைக்கும். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனல்ட்டி ஃபவுல்னால பெனல்ட்டி கொடுத்துருவார். கெயின் அதுலேயும் ஸ்கோர் பண்ணுவார். அதனால் 6-2 ஆகும். திரும்ப பார்த்தீங்கன்னா டேவிஸ் பார்த்தீங்கன்னா பால் எடுத்துகிட்டு போகிற பாக்ஸில் இன்டர்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது அவர் மேலே ஃபவுல் நடக்கும். பாக்ஸில் நடக்கும்போது அது ஒரு பெனல்ட்டி திரும்பவும் கொடுப்பார் ரெஃப்ரி. கெயின் திரும்பவும் ஸ்கோர் பண்ணி 7-2 ஆக்குவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெராய் சானே பால் நல்லா ரைட் ஃப்ளாங்கில் பால் எடுத்துகிட்டு முல்லரோட ஒரு இன்டர்ப்ளே பண்ணி முல்லர் அசிஸ்ட் கொடுப்பாரு. லெராய் சானே ஆர்வமாக ஷாட் அடித்து 8-2 ஆக்குவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 90+ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிமிச் ஒரு கிராஸ் கொடுப்பாரு. கோரட்ஸ்கா டைவிங் ஹெடர் பண்ணி 9-2 ஆக்குவார். 10th கோல் ஆக்கலான்றதுக்காக பார்த்தீங்கன்னா கிமிச் கிராஸ் கொடுப்பாரு. பட் பார்த்தீங்கன்னா ஹாரி கேன் நல்லா ஷார்ட் அடிச்சுவார். பட் வாலியிலே ஷார்ட் அடிக்கும்போது மிட் ஆர்லேயே ஷார்ட் அடிப்பார். பட் ஓவர் த பார் போயிருக்கும். அதனால் ஃபுல் டைம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பயர்ன் 9 டைனமோ 2 அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கோம். இதான் இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.